சீக்கிரமா போறதுக்காக என்ன ஏன் இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? எல்லாம் நல்லதுக்காகத்தான். குடிங்க அப்படி போறியா இல்லையா? ஏன் உங்க அண்ணன் இப்படி கத்துறா? என்னமோ தெரியலங்க. அண்ணன் பெட்டியில துணிமணியெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டு அதுக்குதான் இப்படி சத்தம் போடுறாரு. போயிட்டு வர்ற ரவி. எங்க உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம போகணும்னு தான் நினைச்சேன். மனசு கேட்கல, அதுக்காக வந்தேன். நான் போயிட்டு வர்றேன். நான் உன்னை கேட்டது எங்க போறேன்னுதான். நான் எங்கேயும் வெளியூர் போல ரவி, இங்கதான் இருக்க போறேன். உன்னை பாக்கணும்னா தினம் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். தங்கச்சிய போது பாக்கணும்னு தொடிச்சுட்டா நீங்க 2 பேரும் வெளியே வரும்போது நான் பாத்துக்கிறேன். நில்லப்பா, நாம இப்படி எல்லாம் நடந்துக்கும்படியா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். ஏன்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிறேன்? இப்படி எல்லாம் அழுதுகிட்டு எங்களை விட்டு பிரிஞ்சு போகும்படியா? அப்படி என்னதான் நடந்து போச்சு? அன்னைக்கு சினிமா கொட்டாயில பேசுறாங்க சொன்னேன்ல, அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிவிட்டாருங்க. மனுஷனா நீ? ஒரு BA படிச்சவன் எவனோ ஒருத்தன் உடனே வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறான். முட்டாள் படையா, அவருக்கு பேசுற இடத்துல நீ இருந்துருச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவருக்கு என்ன தெரியுமா பேசிட்டானுங்க? எனக்கு கிடைச்ச மேனேஜர் உத்தியோகத்தை நான் உனக்கு கொடுத்ததே இந்த பொண்ணுக்காக தான் சொல்லிவிட்டாருங்க. எழுந்துட சொல்றேன். அவனுக்கு சொல்றத கேட்கும் போது யாருடைய உணர்ச்சியும் குத்தி கிளறத்தான் செய்யும். அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்தரக்கூடாது. உனக்கு நினைவு இருக்கா? உண்மையான ரவிதான் மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும் நீ சொன்ன நேரத்துல உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான்னு நான் பார்த்தது கூட கிடையாது. சத்தியம் தான். ஆனா உண்மை வேற, உலகம் வேற. இது வேற. நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துக்கு பயப்பட்டுதான் தீரணும். நாம 2 பேரும் இதே ஊர்ல ஒரு கப்பு டீக்காக தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோமே, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா? இன்னைக்கு பேசுறாங்கடா. ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அதனால நம்ம பத்தி பேசுறாங்க. ரகு, நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல. இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுற்றி சுழந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம 3 பேர் இருக்கிறோம் பாரு, இது களங்கம் இல்லாத அன்பு உலகம். நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு, அது அற்பத்தல நினைச்ச அக்கிரம உலகம். அன்பு உலகத்தை அக்கிரம உலகம் என்னைக்குமே அசைக்க முடியாத. நான் என்னமோ சொல்றேன், இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான். எத்தனையோ உலகம் இருக்குன்னு சொன்னில்ல, அத்தனை உலகத்திலயும் ஆணு பெண் இருக்காங்கல்ல. ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆண்கள் மேல பழி சுமத்தப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடுட்டா. அதுக்காக தான் உன்னை விட்டு போறேன்னு சொல்றேன். அப்போ அந்த பழிய சுமத்துறது இந்த உலகம் தான். ஆமா, இந்த உலகத்துக்கு பயந்துகிட்டு தான் இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன். ஆமா, ஆல்ரைட், போறா. நீங்களே போ சொல்றீங்க. என்ன இருக்கிற? உனக்கு தெரியாது, நான் இங்க இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. நான் செத்துட்டா லதாவுக்கு அண்ணன் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க தங்கச்சியை விட்டுட்டு எப்படி என்ன போறீங்க? இந்த உலகத்தை கண்டு பயப்படுறேன்னு சொல்றாரு, அந்த உலகத்துக்குள்ளேயே அவரை தனியா அனுப்புறீங்களே. பொய் சொல்றான், பொய் சொல்றான். நான் பயந்த நேரத்துலயா எனக்கு தைரியம் சொன்னவன். இந்த உலகத்துக்கு அவன் பயப்படல, தனக்கு தானே அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இந்த வீட்டுல இருந்தா ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோங்கிற பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் போறேன்னு சொல்றான். யார பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். நீ போறேன்னு சொன்ன அதை தாண்டா சொல்லுவேன். மறுபடியும் சொன்னா பார்க்கலாம். உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து தாண்டா நீ போற. சொல்லலேன்னு சொல்றான், போகலன்னு சொல்றான். குழந்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு போடுவேன். சொல்லலேன்னு சொல்றான். நீ போனா நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். போகலன்னு சொல்றான்.
போகலேன்னு சொல்லுங்களேன் அண்ணா. நான் போய் தான் தீருவேன். நீ போன சொல்லித்தான் நான் தீருவேன். நான் போக மாட்டேன்டா, என் உயிரே நான் போக மாட்டேன்டா. கடவுளே வந்து என் மேல கணக்கு கற்பிச்சாலும் உன்னையும் தங்கச்சியை விட்டு நான் போக மாட்டேன்டா. நான் போக மாட்டேன்டா. நான் போக மாட்டேமா இல்ல போக மாட்டேமா.